வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மனசுக்கு வரக்கூடாத நோய்களில் ஒன்று தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்மை குறித்து நாம் தவறாகவும் தாழ்வாகவும் நாமே நினைத்து கொள்ளக்கூடாது. இப்போது நம்மளை குறித்து ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிக்கணுமா? மிகையாக கூட நினச்சிக்கலாம். இப்போ இருக்க நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், என்ன நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நான் நினச்சிக்கிட்டா அது தப்பு தான். ஆனால் அப்படி நினைக்கிறதுனாலே என்கிட்ட சில குவாலிட்டி வளருமா? நம்மை மிகையாக நினைத்து கொள்வது கூட தவறில்லை. அது நம்மளுடைய தன்னம்பிக்கையில் நம்மளுடைய தன் முயற்சிக்கான ஒரு அடித்தளமாக அமைஞ்சிரும். ஆனால் நம்மளை தாழ்வாக மட்டும் நாம் நினச்சி கொள்ளக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய தவறு. நான் இதை சாதிச்சிருவேன் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிருவேன் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சொல்லி சாதிக்க முடியலனாலும் அதற்கான முயற்சி எடுத்தவர்கள் பட்டியலிலாவது நாம் இடம் பெறும். ஆனால் என்னால் முடியாது 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 எனக்கு என்ன நான் என்ன அப்படின்னு நம்ம தாழ்வாக நினச்சிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அதனால தான் விவேகானந்தர் சொன்னார், யூ ஆர் பார்ன் டு பி கிரேட். நீ சாதிப்பதற்காக பெரிய ஆளாவதற்காகவே பிறந்த சொல்லிட்டு அடுத்த வரி சொல்வார், ஆல் பவர்ஸ் வித்தின் யூ. அதற்கான எல்லா ஆற்றலும் உனக்குள்ளேயே இருக்கும். இதை விட மூணாவது வரி தான் ரொம்ப முக்கியம், யூ பிலீவ் இட். முதல்ல அதை நீ நம்பு. நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை புரிந்து கொள். அப்படி சாதிப்பதற்கான எல்லா சக்திகளும் உனக்குள்ளேயே இருப்பதை என்பதை நம்பு. இதெல்லாம் முதல்ல நீ நம்பு இல்லையா? அடுத்தவங்க நம்புறதுக்கு முதல்ல நீ, ஆமாம் நம்ம பெரிய ஆள் ஆக போகிறோம், பெரிய ஆள் ஆக முடியும், பெரிய ஆள் ஆவதற்கான எல்லா குவாலிட்டியும் நமக்குள்ளே இருக்குங்கிறத நாம் முதல்ல நம்பணும். முதல்ல நம்ம பெரிய ஆளாக முடியாது அப்படின்னு நினச்சிட்டாலே நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் நமக்கு தெரியாமல் போயிடும். நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நாமே நம்பலைன்னா நம்மளை எப்படி அடுத்தவங்க நம்புவான்? இதான் கேள்வி. சார் இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது சார், ஆனால் நடைமுறையில் ஒத்து வருமா சார்? நான்லாம் பெரிய ஆள் ஆகணும்னு தான் நினைக்கிற, முயற்சி முடியலையே சார். முடியலன்னு மட்டும் சொல்லக்கூடாது. கேரளாவில் நடந்த 2 சம்பவங்களை நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, நினைவுபடுத்துகிறேன். 104 வயசு ஒரு பாட்டியம்மா, குட்டியம்மான்னு பேர், 104 வயசில் 4ஆம் கிளாஸ் படிக்குது, சேர்ந்துருக்கு. அதுக்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, சொல்லுது, நான் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமான பாடம் நினச்சேன், 4th ஸ்டாண்டர்ட் சேர்ந்த பிறகு தான் தெரியுது ரொம்ப ஈஸி தான் இங்கிலீஷ் பேசலான்னு. 104 வயசில் அது 4ஆம் கிளாஸ் படிக்குது. அது முடியலன்னு வீட்டில் உட்காரல. சரி, இது விடுங்க, இது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். அதே கேரளாவில் ரயில் அடியில் போர்ட்டராக வேலை செய்கிற ஒரு தம்பி ஸ்ரீநாத்னு ஒரு பையன், அவன் போட்டித் தேர்வுகள் டிஎன்பிசி யூபிஎஸ்சிலாம் இருக்கலாம், இந்த மாதிரி தேர்வுகள் எழுதுவதற்காக படிப்பதற்கு அவன் வீட்டில் வசதி இல்லை. அவனே போர்ட்டர். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒய்ஃபை இருக்குல்ல, அந்த ஒய்ஃபையை தன்னுடைய ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அதில் யூடியூப் பார்த்து அதில் படித்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் 104 வயசு ஒரு பாட்டியம்மா, வாழ்வின் இன்னும் எத்தனை நாள் வாழப்போகிறோம் என்று தெரியாத ஒரு பாட்டியம்மா, 4ஆம் கிளாஸ் படித்து தொடர்ந்து படிக்கிற ஒரு பாட்டியம்மா. இந்த பக்கம் தன் வீட்டில் எந்த விஞ்ஞான வசதிகள் இல்லாமல் பொதுவாக ரயில் அடியில் கொடுக்குற அந்த இணைய வசதியை பயன்படுத்தி அதன் மூலம் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு மாணவன். 2 பேரும் யோசித்து பாருங்கள், இவங்களாம் முடியலன்னு வீட்டில் உட்காந்துடுறாங்களா? எனவே நம்மை குறித்து நாம் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. என்கிட்ட எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லைன்னு சொல்லி முழங்கி உட்காந்துடக்கூடாது. ஒரு அழகான பொன்மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை உங்களுக்கு சொல்லி இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை நிறைவு செய்கிறேன். சந்தர்ப்பங்கள் காற்றில் மிதந்து கொண்டே இருக்கின்றன, சாமர்த்தியசாலி தான் அதை சுவாசித்துக் கொள்கிறான். மீண்டும் சொல்லுகிறேன், சந்தர்ப்பங்கள் காற்றில் மிதந்து கொண்டே இருக்கின்றன, சாமர்த்தியசாலி அதை சுவாசித்துக் கொள்ளுகிறான். உங்களை சுற்றி 1000 சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சுவாசித்துக் கொள்ளுகிற சாமர்த்தியசாலியாக நீங்கள் இருந்தால் நீங்களும் வெற்றி பெறலாம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.